சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போலாம் வாங்க. ஐயோ, இவதான் செழியனுக்கு பாத்திருக்கிற பொண்ணா? நம்மளுக்கும் இவளுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா அத காரணமா வச்சு நம்மள இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனாலும் துரத்துவாங்க. இப்ப என்ன பண்றது? இவ கண்ணிலே படக்கூடாது. கிச்சனை விட்டு ஹாலுக்கு ஒரு அடி எடுத்து கூட வைக்க கூடாது. செழியன் இந்த பொண்ணை பார்த்தாலும் வேண்டானதான் சொல்லுவாங்க. இந்த பொண்ணு செழியனை பார்த்தாலும் வேண்டானதான் சொல்லுவா. பிரச்சனைய அவங்களே முடிச்சுக்கிட்டு இந்த சம்பந்தம் ஒத்து வராதுன்னு கிளம்பிடுவாங்க. அது வரைக்கும் நாம அவ கண்ணிலே படக்கூடாது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போய் வேலைய பார்த்தாகணும். முன்வாசல் வழியா போனா அங்க இருக்கிற எல்லாரையும் தாண்டி தான் உள்ள போகணும். அப்போ அவ நம்மள பாத்துருவா. பின்வாசல் வழியா உள்ள கிச்சனுக்கு போய் சேர்ந்துட வேண்டியதான். வா ஐஸ்வர்யா, வா. உட்காருங்க. வாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம். நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம். வணக்கம். ஐஸ்வர்யா, இவன் என் தம்பி விஸ்வநாதன். தெரியுமே, ஏலம் எடுக்கிற இடத்துல நீதானே இன்ட்ரோடியூஸ் பண்ண. இது என் தம்பி மனைவி அன்னபூரணி. வணக்கம். வணக்கம். அவங்களோட ஒரே பொண்ணு ரேஷ்மா. வணக்கங்க. வணக்கம். அன்னபூரணி, ஐஸ்வர்யா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது அவளோட ஒரே மக தியா. ஐஸ்வர்யாவோட பொண்ணதான் நம்ம செழியனுக்கு பாத்திருக்கோம். அக்கா, நம்ம செழியனுக்கே பிறந்த பொண்ணுனா அது இந்த தியா தான்க்கா. ரொம்ப பொருத்தமான பொண்ணுதான் பாத்திருக்கீங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க. சமையல் வேலையெல்லாம் கடகடன்னு பாக்கணும். புரியுதா? சீக்கிரம் போங்க. இந்த காயத்ரி வேற எங்க போனான்னு தெரியலையே. கண்ணம்மா, காயத்ரி கிட்ட சொல்லி வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் காஃபி எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரிம்மா. வெறும் காபி கொடுத்து கணக்க முடிச்சிடாதீங்க. அப்படியே விருந்துக்கும் ரெடி பண்ணுங்க. என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? விருந்துக்கு எல்லாம் தடபுடலாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. பிரமாதப்படுத்திடலாம். அப்போ ஓகேதான். ஐஸ்வர்யா, சார் யாருன்னு சொல்லவே இல்லையே. அத என் பெருமையை அப்படியே கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. கேட்டுட்டு எல்லாரும் வியந்து போகட்டும். அடேங்கப்பா, அவ்வளவு பெருமைக்குரிய ஆளா நீங்க? அவன் சும்மா எப்பவுமே இப்படிதான் பேசுவான். அத நீங்க யாரும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க? வேற ஒன்ன பத்தி சொல்ல என்ன இருக்கு? இவன் என் அண்ணன் மகன். இவன் கை குழந்தையா இருக்கிறப்பவே ஒரு ஆக்சிடென்ட்ல என் அண்ணனும் அண்ணியும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் இவனை எடுத்து வளர்த்தேன். எங்க கூட தான் இருப்பான். ரொம்ப முக்கியம்.
காயத்ரி நீ எப்ப கிச்சனுக்குள்ள வந்த? ஆ, இப்பதான் மாப்பிள்ளை வீட்டை பாக்குறதுக்காக பொண்ணு வீட்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, அதான் முன்வாசல் வழியா வர வேண்டான்னு நான் பின்வாசல் வழியா வந்தேன். சரி சரி, வந்தவங்களுக்கு காஃபி டீ தண்ணி எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். சரியா? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காஃபி எடுத்துட்டு போய் நான் கொடுக்கவா?